வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம ட்ரேடிங் சார்ட்டு ஒரே விண்டோவில் 2 சார்ட் எப்படி வைக்கிறது ஃப்ரீ வெர்ஷனையே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததான் ஆப்ஷன் செயின் ட்ரேடிங் வியூவில் எப்படிலாம் ஓப்பன் பண்ணலாம், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு, நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, நீங்கள் கூகுள் குரோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், ட்ரேடிங் வியூ நான் இங்கே சார்ட் கட்டில் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ட்ரேடிங் வியூ அப்படின்னு டைப் பண்ணினாலும் எடுத்துலாம். ஓகேங்களா? ட்ரேடிங்னு அதை டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கனாலும் ட்ரேடிங் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் பேஜ் இது வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படின்னா கீழே வரக்கூடிய அந்த சூப்பர் சார்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ சார்ட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது இண்டிகேட்டர் வந்து நம்ம ஓன் இண்டிகேட்டர் ஜேவி அல்டிமேட் ப்ரோ. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ், ஜேவி ட்ரேடர் ஜேவி இந்த 2 சேனலையும் போட்டிருக்கோம். இப்போ 3வது ஒரு சேனல் ஜேவி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நியூ சேனல் இருக்குது. அதில் இதுக்கு மேலே இந்த வீடியோ போகிறாங்க. இந்த இண்டிகேட்டர் இதுவரையில் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் நல்ல ஒரு பையிங்கில் இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப ட்ரேடிங்னு டைப் பண்ணலாம். இல்லை சார்ட் கட் வச்சுக்கிறோம். இதை எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. பாருங்க, இப்போ 2யுமே ஓப்பன் பண்ணியாச்சு. 2 விண்டோவில் இதுலேயும் க்ரூட் ஆயில் வச்சுருக்கேன், அதுலேயும் க்ரூட் ஆயில் வச்சுருக்கேன். இதே நீங்கள் நிஃப்டியாக வைக்கணும், பேங்க் நிஃப்டி வைக்கணும்னா பாருங்கள், இது வாட்ச் லிஸ்ட் இந்த பக்கம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதை வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா பாருங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்போ நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துடுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், இது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்னு இல்லாமல் இருக்கலாம். இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிரும். இது தேவையில்லைன்னா இதை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 விண்டோ தனித்தனியாக இருக்கு இல்லைங்களா? இப்போ க்ரூட் ஆயில் வச்சுருக்கோம். இதை இப்போ நிஃப்டியாக மாற்றிடுறேன். பாருங்க, இப்போ நிஃப்டி இந்த சார்ட்டில் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி கூட வைக்கிறேங்க. இது பாருங்க, இப்போ பேங்க் நிஃப்டி வச்சிட்டேன். இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வச்சுக்கலாம். ஓகே, இது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? இப்போ இதை 2யும் சிங்கிள் விண்டோவில் இதை தனியாக போய் ஓப்பன் பண்ணி பார்க்காம 2யும் ஒரே டைமில் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்சர் கொண்டு வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள், புதுசாக இங்கே ஒரு டேபிள் காலம் ஓப்பன் ஆகும். ஆனால் இது வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது சரியாக தெரியறதில்ல, தெரிய மாட்டேங்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டாங்கன்னா தெரியுது. இருந்தாலும் உங்களோட சிஸ்டத்தில் கர்சரை கொண்டு போய் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நியூ ஸ்ப்ளிட் வியூ வித் கரண்ட் டேப் அப்படின்னு இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணிங்க 2வது ஆப்ஷனை அப்படின்னா பாருங்கள், இப்போ 2ம் சேர்ந்து ஒன்றே வந்துச்சு. இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட்டை நான் ஹைட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ சிங்கிள் விண்டோலையே 2 சார்ட்டுமே வந்துச்சு. ஒரு பக்கம் பேங்க் நிஃப்டி இருக்குது, இன்னொரு பக்கம் நிஃப்டி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒரே டைமில் 2யுமே பார்த்துக்கலாம். இதில் எப்படி கால் ஆப்ஷன் சார்ட்டு, புட் ஆப்ஷன் சார்ட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இப்போ நிஃப்டியோட கால் ஆப்ஷன் சார்ட்டு, புட் ஆப்ஷன் சார்ட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே வாட்ச் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த பேங்க் நிஃப்டிக்கு பதிலாக இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. அதுக்கடுத்து தான் பாருங்கள், திரும்ப நிஃப்டியே நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதுலேயும் நிஃப்டியே வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வாட்ச் லிஸ்ட்டை ஹைட் பண்ணிடுறேன். 2 பக்கம் நிஃப்டி 50 இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சேஞ்ச் சிம்பிள்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஸ்டாக்ஸு, ஃபண்ட்ஸு, ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸு, கிரிப்டோலாம் இருக்கு இல்லைங்களா? இது லாஸ்ட்டாக பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், கீழே வரக்கூடிய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் இந்த இடத்துல நிஃப்டி நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இப்போ நிஃப்டி 50
செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்க ஆப்ஷன் செயின், இதுதான் ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிரி டேட்டு 3/10/17ங்கிறதா எக்ஸ்பிரி டேட்டு. இப்போ 3ஆம் தேதிக்கு உண்டான எக்ஸ்பைரியை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடில் பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் லைன் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இந்த மணி. இந்த சென்டரா ஒரு லைன் இருக்கு பாருங்க, இதுதான் அட் த மணி. மார்க்கெட்டு 25,342ல முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம், லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி. இதே ரைட் சைடில் கீழே இருக்கிறது இந்த கிராஸ் லைன்லாம் இருக்கு பாருங்க, இது எல்லாமே புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி. இதே எந்த லைனும் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. அதாவது இந்த மணின்னா ஒன்றும் இல்லை, அடுத்த மணி என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் இருந்து ஒரு 100 பாயிண்ட் லெஸ் பண்ணி கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த மணி கால் ஆப்ஷன். இதே புட் ஆப்ஷனுக்கு 100 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அது புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி. அடுத்த மணியோட ப்ரீமியம் அதிகமாக இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் எல்லாம் இந்த மணி, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. அதோட புட் ஆப்ஷனுக்கு அதே தாங்க. ப்ரீமியம் அதிகமாக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் எல்லாமே இந்த மணியாக இருக்கும். அடுத்த மணியை விட அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த மணி. ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ 25,200 கால் ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ கால் ஆப்ஷன் சார்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்க 25,200 கால் ஆப்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது நீங்கள் புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதே இடத்துல கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நீங்கள் மேலேயும் மூவ் பண்ணிட்டு இப்போ 25,500 புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் பாருங்க, புட் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த பக்கம் இண்டெக்ஸ் வச்சுக்கிறீங்க, இந்த பக்கம் கால் ஆப்ஷன் வைக்கணும். இல்லை இதுலேயே நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் ஒரு பக்கம் புட் ஆப்ஷன் வைக்கணும், அதே மெத்தட் தாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் பாருங்க ஒரு கால் ஆப்ஷன் வச்சுட்டேன், இந்த பக்கம் புட் ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒரே டைமில் நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையும் ஒரே டைமில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதே தான். இப்போ வாட்ச் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது இதை செலக்ட் பண்ணுறோம். திரும்ப இந்த வாட்ச் லிஸ்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணி இதை க்ரூட் ஆயிலுங்கிறது திரும்ப செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வாட்ச் லிஸ்ட்டை ஹைட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிடும். இப்போ ரெண்டுமே க்ரூட் ஆயில் தான் இருக்குது. இப்போ இதில் கால் ஆப்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்க பாருங்கள். ஏற்கனவே க்ரூட் ஆயில் இங்கே டைப் பண்ணியிருக்கிறதுனால, ஏன்னா நம்ம க்ரூட் ஆயில் சார்ட் தான் வச்சுருக்கோம். க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் இருக்குங்களா, MCX, அதுக்கு மேலே இந்த ஆப்ஷன்ஸுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள் ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம இந்த மணி 5,700 இந்த மணி கால் ஆப்ஷன் ஒன்று இந்த பக்கம் எடுத்துட்டோம். இந்த பக்கம் கிளிக் பண்ணி பாருங்கள் இதை திரும்ப கிளிக் பண்ணுறோம், ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறோம், க்ரூட் ஆயில் ஃபியூச்சரை செலக்ட் பண்ணுறோம். முதல்ல எக்ஸ்பைரி டேட் எதுன்னு கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் இந்த மணி ஒன்று புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ஆப்ஷன் செயின் 5,700 கால் ஆப்ஷன், இது 5,900 புட் ஆப்ஷன் வந்துச்சு. இப்போ இதே நேச்சுரல் கேஸ் பண்ணணும்னா பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் வாட்ச் லிஸ்ட் வச்சுருக்க கூட நேச்சுரல் கேஸ் இதை கிளிக் பண்ணிங்க. இது அதே போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு அது என்ன நீங்கள் ஸ்பாட்டு ஸ்பீச்சர் எது எடுக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே தெரியக்கூடிய அந்த சேஞ்ச் சிம்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நேச்சுரல் கேஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட்டு செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு இந்த மணி கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, திரும்பவும் இதை கிளிக் பண்ணுறீங்க, நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சரை செலக்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பைரி டேட்டு செலக்ட் பண்ணிட்டு ஒரு புட் ஆப்ஷன். இப்போ ஒரு பக்கம் கால் ஆப்ஷன், இன்னொரு பக்கம் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னு அப்படி சும்மா பார்ப்போம். கால் ஆப்ஷன் இப்போ கீழே இறங்கி இருக்குங்க பாருங்க. பை காமிச்ச கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை நம்ம பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தா பாருங்கள் எவ்வளோ பெரிய ரேலி. இதில் பாருங்கள் புட் ஆப்ஷனில் பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு பை கொடுத்து இது ஒரு ரேலி கொடுத்துருக்குது. நேச்சுரல் கேஸை இந்த இண்டிகேட்டர் பற்றி டீட்டெயிலான வீடியோ அதுக்கப்புறம் நான் போகிறேன் திரும்பவும். ஏற்கனவே JV ட்ரேடர் தமிழ், JV ட்ரேடர் JV ரெண்டு சேனல்லையும் இது நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம JV ஷேர் மார்க்கெட் புது சேனலில் மட்டும் இந்த இண்டிகேட்டர் பற்றி போடல, அதை கூடிய வரையில் போடுறாங்க. ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிட்டிங்களா? அதே போல் ஒரே விண்டோவில் சிங்கிள் விண்டோலையே ரெண்டு சார்ட் டூயல் சார்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டீங்க. இப்போ இதே தனித்தனி சார்ட்டாக மாற்றுறது எப்படின்னா திரும்ப அதே இடத்துல போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள், அரேஞ்சு ஸ்பிளிட் வியூ அப்படின்னு வரும். அதுக்கு இப்போ அந்த இடத்துல கர்சர் கொண்டு போனீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் தனியாக செப்பரேட் வியூஸ் அப்படின்னு ஒரு
ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப தனித்தனியாக வந்துடும். ஓகேங்களா? பாருங்க 2 சார்ட் தனித்தனியாக வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஆப்ஷன் சார்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. அதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்தது நம்ம நிஃப்டி நாளைக்கு எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற வீடியோ ஒரு 7 மணிக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி போட்டு வர்றேங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.